இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் சூப் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மட்டனுக்கு வந்து 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நெஞ்செலும்பு அப்படின்னு கடையில் கேட்டு வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் எலும்போடு இருக்கிற கறியை எடுத்துருக்கிறேன் 1/4 கிலோ. இதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 3 பல்லு பூண்டை வந்து நான் வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது கொஞ்சோண்டு கொத்தமல்லியை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது 1/2 ஸ்பூன் வந்து தனியாக எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா 3 நம்பர் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். என்னோடய தக்காளி நல்ல பெரிய தக்காளி. நீங்கள் வந்து 2 தக்காளி சின்னதாக இருந்ததுன்னா 2 தக்காளி போட்டுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன். குக்கரை வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் சூப்பை வந்து நான் குக்கரில் வந்து பண்ணி காட்ட போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து காயட்டும். அதுக்கு முன்னாடி இந்த தனியா, சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்கணும். இதை வறுத்தாச்சு. இதை ஆற வச்சுட்டு இது பொடி பண்ணிக்கலாம். குக்கரில் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை வந்து வதக்கியாச்சு. இதை வந்து ஷாலோவாக வதக்கினா போதும், அதாவது 1-2 வதக்கினா போதும். இப்போ வந்து இந்த பூண்டு பல் இந்த இதையும் போட்டுக்கிறேன். அதோட பூண்டை வந்து வதக்கியாச்சு. இப்போ வந்து தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டனையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் தக்காளி. அதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போடுவோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த அரைச்ச மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளறிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த சூப்பு வந்து நான் 4 பேருக்கு பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிற போகிறேன். இதை வந்து இப்போ குக்கரை வந்து மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 25 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹையில் வச்சு ஆஃப் பண்ணுவோம். அதாவது 1/2 மணி நேரமாவது குக்கரில் வந்து வச்சு வேக விடணும். ஏன்னா இந்த எலும்பில் இருக்கிற சாரெல்லாம் வந்து இந்த சூப்பில் வந்து இறங்கணும். ஸோ அது அளவுக்கு நல்லா வெந்தாதான் அந்த எலும்பில் இருக்க சாறு வந்து இறங்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து சூப்பை வந்து வேக விடுறோமோ அவ்வளோக்களவு நல்லா இருக்கும். குக்கரை மூடிட்டேன். வெயிட் போட்டுட்டு 1/2 மணி நேரம் கழித்து வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணுவோம். ஏன்னா உப்பு வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். ஸோ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மட்டன் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த சமயத்தில் உங்களுக்கு மிளகு சீரகம், அதாவது நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம். பத்தலைன்னா நீங்கள் வந்து மிளகு சீரகத்தை தூவி கூட சாப்பிடலாம். அதாவது சர்வ் பண்ணும்போது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தேவைன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட சூப்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து என்னோட சூப்பு செய்கிற விதம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.